வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்தியூர் குருநாதர் சாமி தேர் திருவிழாவை ஒரு கண்ணோட்டமாக பார்க்கலாம். நாங்கள் நேற்று மதியம் 4 மணிக்கு தான் கிளம்பி போனோம். கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா ராட்டன் தூரி மட்டும் ஒரு 100 வகையான தூரிகள் இருந்தது. எந்த தூரியில் ஏறினாலும் 50 ரூபா மட்டும் கொடுத்தா நீங்கள் விளையாண்டுட்டு வரலாம். ஒரு ஊர் 100 150ன்னு டிக்கெட் விலை இருக்குது. ஆனால் இங்கே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அதே போல் இந்த சோளக்கருது கடைகளும் ரொம்ப நிறையாவே இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே பவானி சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. பாருங்கள், ராட்டினம் மிக அழகாக இருந்தது. ஆனால் அதில் என்னால் ஏறி விளையாட முடியல. எனக்கு கொஞ்சம் சேரலை அப்படிங்கிறனால நான் கீழே இருந்தே மட்டும் வீடியோ ஷூட் எடுத்துட்டேன். அடுத்தது அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல்ஸ் கடையில் இருந்தது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏர் கலப்பை இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர்எம்ஸ் பால் பண்ணையிலிருந்து அந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு இதெல்லாம் இருந்தது. வாட்டர் பாட்டில் கடை இதெல்லாம் இருந்தது. குதிரைகள் சந்தையில் பார்த்திங்கன்னா குதிரைகள் வந்து பாதி குதிரைகள் வந்து எல்லாம் 10 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வேற ஒரு சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. குதிரைகள் ரொம்ப குறைவாகவே தான் இருந்தது. அடுத்ததாக அந்த மாடும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தான் இருந்தது. மாடுகளும் இந்த நாட்டு மாடுலாம் பார்த்திங்கன்னா பாதி மாடு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விற்பனை வந்து இந்த வருடம் வந்து அவ்வளவு அதிகமாக கிடையாது. அப்புறம் இந்த தள்ளு வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி, சோளப்பொரி இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வந்து ஒரு சில கடைகளை மட்டும்தான் எங்கள் மேலே வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இது பாருங்கள், இந்த மாவு அரைக்கிற மிஷின்லாம் இருக்குது. இது வந்து மாடு கட்டுற கயிறு, ஆடு கட்டுற கயிறு, சாட்டை அந்த மாதிரி பொருளெல்லாம் இந்த பக்கம் போட்டு விற்றுட்ருந்தாங்க. பாருங்கள், மாட்டு சந்தை பாதி காலி ஆகிடுச்சு. அடுத்தது குதிரை பார்த்தோம்.